மனதில் எழும் பயத்தின் காரணமாக கற்பனையில் உருவாகும் கதைகள்தான் எதிர்மறை சிந்தனைகள். கடந்த காலம் எதிர்காலம் மட்டும்தான் இவர்களுக்கு கதையாக மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். நிகழ்காலம் என்பது நிஜமாக தெரியாது. குறைகள் தோல்விகள் இரண்டை தவிர வேறொன்றும் தெரியாது. நான் எதிர்மறையாக சிந்திக்கவில்லை, அதே வந்து கொண்டிருக்கிறது என்று புலம்பிக் கொட்டுவார்கள். இதிலிருந்து விடுபட என்ன வழி என்பதுதான் இவர்களின் ஒரே கேள்வியாக இருக்கும். எவ்வளவு ஜெபித்தாலும் ஒரு பலனும் இல்லை. வெறுப்பாக இருக்கிறது. எதற்கு ஜெபிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. ஜெபிக்காதவர்கள், பைபிள் படிக்காதவர்கள், ஆலயத்திற்கு செல்லாதவர்கள் சுகமாக வாழ்கிறார்கள். எனக்கு மட்டும் இந்த தரித்திர நிலைமை. அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு ஆகிவிட்டேன் என்று புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். சங்கீதம் 13ஆம் அதிகாரத்தில் தாவீது கூட, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர் என்று புலம்புவார் அல்லவா? நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் என்று கலாத்தியர் 6:9 சொல்கிறது. மனம் ஒரு குழந்தை மாதிரி. அதை கைப்பிடித்து வழிநடத்து. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடு. தவறு இருந்தால் திருத்து. மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். வேண்டிய இடத்திற்கு அழைத்து கொண்டு போ. அவ்வளவுதான். நீ நேர்மறையாக மாறிவிடுவாய். நேர்மறையாக ஜெபிக்க முடியுமா? இருப்பதை அப்படியே இறைவனிடம் கொட்டினால் தானே மனம் அமைதி அடையும். நேர்மையாக ஜெபித்தால் மனம் அமைதி பெறும். ஜெபத்தில் நேர்மையாக இருக்கலாம். தவறிக்கூட நடந்ததை மனிதர்களிடம் சொல்லிவிடாதீர்கள். மற்றொருவரிடம் சொல்லி அதை வேறொருவனிடம் சொல்லி விஷயம் தாறுமாறாகி இறுதியில் உன் காதுக்கே வேறு மாதிரி வந்து நீ டென்ஷன் ஆகி அவரிடம் போய் சண்டை போட்டு பல எதிர்மறை பேச்சுக்களை பேசி இவையெல்லாம் நடக்கக்கூடாதென்றால் உன் தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் சொல்லாதே. அது யாராக இருந்தாலும் சரி. நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள். மதிக்கப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று ஏசாயா 2:22 சொல்கிறது. விசுவாசத்தில் உறுதி பெற்ற ஒரு மனிதன் தேவனிடம் சொல்வதோடு நிறுத்திவிடாமல் இது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் என்று நம்புவான். வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி ஜெபிப்பான். கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவர் கொடுப்பார் என்று காத்திருப்பான். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று தாவீது சொல்வது போல சொல்லுவான். கடவுளை உறுதியாக பிடித்து நிற்கும் ஜெபம்தான் நேர்மறையான ஜெபம். இதற்கு கண்டிப்பாக பதில் உண்டு. அவனை திட்டி இவனை இழிவாக பேசி குறை கூறி கடவுளுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று புலம்பிக் கொண்டே இருப்பது எதிர்மறையான ஜெபம். இதற்கு தேவன் செவிசாய்க்க மாட்டார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் உன் முன்னால் பெரிய கதவுகள் திறக்கும். பைபிளில் காத்திருந்தவர்கள் தோற்றுப்போன சரித்திரம் இல்லை. உறவுகளில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உடல்நிலை சரியில்லை என்ற கவலையை விட்டுவிடுங்கள். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சரியாகும் காலம் வந்துவிட்டது என்று விசுவாசியுங்கள். இந்த நேர்மறை எண்ணம் உன்னை விடுதலையாக்கும். உடைந்த மனதில் எதிர்மறை எண்ணங்கள் வேகமாக குடியேறும். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லுங்கள். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. வகை வகையான பிரச்சனைகள். அவனுக்கு என்ன என்று யோசிக்காதே. வெளியே எல்லாம் அழகாகத்தான் தெரியும். உள்ளே சென்று பார், உண்மை புரியும். தேவனை நம்பு. இறுக்கமாக பிடித்துக்கொள். கேட்டதை கொடுப்பார், ஏற்ற காலத்தில் கொடுப்பார். அவர் கரங்களில் அடங்கியிரு. ஆமென்.